வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. நிறைய அண்மை தகவலை தந்துட்டுருக்கோம். இப்போ பொங்கலுக்கு 3000 ரூபாய் இப்போ செய்தி வந்து விட்டது. இவ்வளோ நாள் காலதாமதத்துக்கு பிறகு இந்த 3000 ரூபா கொடுத்துருக்காங்க. இந்த 3000 ரூபா வாங்கிட்டு போய் பொதுமக்கள் வரக்கூடிய நாட்களில் தேர்தலில் திமுக ஓட்டு போடணும். ஏற்கனவே அரசு ஊழியர்கள் ஓய்வூதியம் அவங்களும் திமுக ஓட்டு போடுவாங்க. ஏற்கனவே மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்குறாங்க, அவங்களும் திமுக ஓட்டு போடுவாங்க. ஏற்கனவே விடுபட்ட நிறையா மகளிருக்கு உரிமை தொகை கொடுக்குறோம், அவங்களும் திமுக ஓட்டு போடுவாங்க. இப்படி எல்லா தரப்பு மக்களையும் கவரக்கூடிய முதல்வராக ஸ்டாலின் இருக்கார் அப்படின்னு திமுகவுடைய ஆட்கள் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் சொல்லுங்கள், இந்த 3000 ரூபா கொடுத்ததுனால திராவிட மாடல் மறுபடியும் ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் பகுதியில் எப்படி இருக்குது? உங்கள் கருத்தை சொல்லுங்கள். இந்த 3000 அப்படிங்கிறது நிதித்துறையுடைய கடும் சண்டைக்கு பிறகு இது வந்திருக்கு. நல்லாவே தெரியும் தமிழ்நாட்டுடைய நிதிநிலை எவ்வளோ மோசமாக இருக்குன்னு. கிட்டத்தட்ட 7000 கோடி 7000 கோடி இந்த 4 நாளில் செலவு போகணும். ஏன்னா இன்றைக்கி பல திட்டங்களுக்கு அரசாங்கம் செலவிட்டு இருக்கும்போது ஒரு 3-4 திட்டங்களுக்கு ஆகக்கூடிய செலவு இந்த 7000 கோடி. ஏற்கனவே ஓய்வூதியம் கொடுக்கறதுனால அதில் ஒரு 13000 கோடி. இப்படி இது ஏறிக்கிட்டே போதிய செலவு. வருமானம் இல்லாமல் எப்படி இவங்க செலவு பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குது. அரசியல் பொருசில் வந்த தகவல் இல்லை, நம்ம நேரடியாக நமக்கே புரியும். விஜய் வந்ததுக்கு பிறகு நிறையா மாற்றங்கள். விஜய் வந்தாருன்னொன்னே இன்றைக்கி மக்கள்கிட்ட எழுச்சி இருக்குது, பெரும்பாலோட ஓட்டு அங்கே போயிடும். அப்போ என்ன பண்ணலாம்? ஏற்கனவே நமக்கு ஓட்டு போட்டவங்கள தக்க வைக்கணும். அதுக்கு தான் இஸ்லாமியர்களுக்கு ஹஜ்ஜு வெளிப்படுறதுக்கு நாங்கள் இப்போ ஊரிலேருந்து கிளம்பி வரவங்களுக்கு ஒரு விடுதி கட்டணும்னு இப்போ கட்டினது. இன்னும் நிறையா போராட்டங்கள் நடந்துட்டு இருக்குது. போராட்டங்களை என்ன பண்ணலாம்? அரசு ஊழியர் போராட்டம் பெருசு, 6ஆம் தேதியிலேருந்து போராட்டம் வச்சா சிக்கலாக போயிடும். அதனால் அதை ஒரு முடிவு பண்ணியாச்சு. சிஎம் ரொம்ப தெளிவாக இருக்கிறது என்னென்னா, இந்த பணம் மட்டும் போதாது. பெந்நிறுவனம் கொடுத்த ரிப்போர்ட்டில் இந்த பணம் மட்டும் போதாது மாமா. ஏற்கனவே ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டுக்கும் பணம் கொடுக்கணும். தமிழ் புத்தாண்டு கொடுத்ததில் இந்த தடவை கொடுப்போம், நம்ம கொடுப்போம். ஏன் தமிழ் புத்தாண்டை முடிச்சுட்டு மே மாதம் எலெக்ஷன் வச்சா இதை வாங்கிட்டு போய் ஓட்டை போடணும். அப்போ எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், இல்லைங்க தேர்தல் நடைமுறை வந்ததுக்கப்புறம் கொடுக்க முடியுமான்ட்டு. அதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய்ந்து கொண்டிருப்பார்கள். தேர்தல் நடைமுறை வந்துருச்சுன்னா இந்த மாதிரியான இலவசங்கள்லாம் கொடுக்கலாமா அப்படின்னா, ஏற்கனவே அரசுடைய திட்டங்கள் அது பாட்டுக்கு போயிட்டுருக்கலாம். புதுசாக எதுவும் அறிவிப்பு தான் வெளியிடக்கூடாது. அப்போ இவங்க ஜனவரி மாதம் சட்டசபை கூடுதல் அப்பயே கூட அறிவிக்கலாம். பாருங்கள், ஏப்ரல் 14 நாங்கள் எல்லாத்துக்கும் பணம் கொடுக்குறோம் அப்படின்னு கூட அறிவிக்கலாம். எப்படி நிதிஷ்குமார் கடைசி நேரத்தில் கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் 70 லட்சம் பெண்களுக்கு 10,000 ரூபா கொடுத்தார். அந்த மாதிரி அப்போ இலவசங்கள் அதையும் தாண்டி பார்த்திங்கன்னா கவர்ச்சிகரமான திட்டங்களை வச்சு ஜெயிக்கலாங்கிறது திமுகவோட எண்ணம். நீ இப்போ பார்த்துட்ருக்கவ நாங்கள் எல்லாருக்கும் தெரியும், இவங்க பல வாக்குறுதி கொடுத்து பலது நிறைவேற்றாமல் இருந்தாங்க. இப்போ தான் நிறைவேற்ற பார்க்குறாங்க, ஆனால் நிதி இல்லை. ஒரு நல்ல அரசாங்கம்ங்கிறது வருமுன் காப்பவன் தான் அறிவாளி, வந்த பின்பு தவிப்பவன் தான் ஏமாளி. அப்போ நிதிநிலையை சரியாக கையாள தெரியாத இவர்கள்ட்ட அடுத்து ஆட்சியை கொடுத்தா நிலைமை என்னத்துக்கு ஆகும்? இந்த 3000 ரூபா கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது, ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது அவரே சொன்னது 5000 ரூபா கொடுங்கன்ட்டு. அதனால தான் எடப்பாடிக்கு சொல்கிறாரு 5000 ரூபா கொடுங்க அப்படின்ட்டு. நமக்கு புரியும் 5000 ரூபான்னு கேட்பாங்க, பட் 5000 ரூபா கொடுக்க முடியாது. 3000 ரூபாவே இப்போ அதிகம் இழுத்துக்கோ பறிச்சுக்கோ தான் அந்த 3000 ரூபா கொடுத்துருக்காங்க. இது தேர்தலில் எடுபடுமா அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஏதாவது ஒரு பண்ணி நம்ம ஜெயிக்கணும். அப்போ எந்த விதமான அஸ்திரத்தையும் நம்ம எடுக்கலாம் அப்படிங்கிறது பிஜேபியுடைய பாணி. பிஜேபி பல மாநிலங்கள் அதான் பண்ணிகிட்ருக்காங்க. அதை ஸ்டாலின் இங்கே பிஜேபி பாணியில் ஸ்டாலின் திறமையாக கையாண்டுட்டுருக்கார். ஆனால் அவங்களுக்கு பலன் கொடுக்குதா இல்லையாங்கிறது தெரியாது. ஏன்னா இன்றைக்கி இப்போ பெரும்பாலும் மக்கள் 3000 ரூபா கொடுக்குறாங்க, ஓய்வூதியம் கொடுக்குறாங்க அப்படின்னு சிந்திச்சுன்னா சிந்திக்காமல். ஏன் சிந்திக்காமல் அப்படிங்கிறோம்னா, இந்த 3000 ரூபா கொடுக்குறாங்கங்கிறத வாங்கிட்டு ஓட்டு போடுறது ஒரு விதம். ஏங்க இந்த 3000 இதெல்லாம் கொடுத்தாங்கன்னா எப்படி அரசாங்கம் இயங்கும்? நம்மகிட்ட தானே எக்ஸ்ட்ரா வரி போடுவாங்க. ஏற்கனவே சொத்து வரியை 2 மடங்கு ஆகியாச்சு. மின்கட்டணம் அப்படிங்கிறது மாதம் ரீடிங் எடுக்கிறனாங்க, அதுவும் எடுக்கலை. இன்னும் பலவிதமான விஷயங்கள் உயரப்போகுது. இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா, ஒரு பக்கம் செவிலியர்கள் போராட்டம், அந்த போராட்டம், இந்த போராட்டம், அது வேறு ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்போ ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி எங்கே கோட்டை விட்டுட்டார் அப்படின்னா, ஏற்கனவே பிடிஆர் அவர்களை நிதியமைச்சராக இருந்திருந்தால் இந்த அளவுக்கு அந்த முட்டு சந்தில் கொண்டு நிறுத்தியிருக்க மாட்டார். இப்போ முட்டு சந்துக்கு வந்தியாச்சு. ஆனால் முட்டு சந்துக்கு வந்தாலும் வரக்கூடிய தேர்தலில் ஜெயிக்கணும். அப்போ என்னென்னா இன்னும் கடன் வாங்கணும். எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், எப்படிங்க இன்னும் கடன் வாங்குவாங்க அப்படின்ட்டு. ஒரு அரசாங்கம் நினைத்தால் பல வழிகள் அவங்களுக்கு இருக்குது, ஏகப்பட்ட வேலை பண்ணுவாங்க. ஏன்னா ஜெயிக்கணும், இவ்வளோ செலவு பண்ணணும், அந்த பணத்துக்கு என்ன பண்ணலாம் சார்? பணம் இப்போ இத்தனை 1000 கோடி செலவு பண்ணால் பல லட்சம் கோடி வருமானம் ஈட்டிடலாம் அடுத்த கவர்மெண்ட் வந்ததுன்னா. அதையும் தாண்டி ஏற்கனவே நம்ம லட்சம் கோடி சம்பாரிச்சுலாம் வச்சுருக்கோம்.
இந்த பணத்தை பாதுகாக்கணும், நம்ம சிறைக்கு போகக்கூடாது. அதுக்காக எந்த எல்லைக்கும் போகலாம். அந்த எல்லையை நோக்கி இன்றைக்கி திமுக போயிட்டுருக்கிறது. நம்ம பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்டம் இதோட முடியும் நம்ம நினைக்கல. இனிமேல் அதிரடியான ஆட்டம் இருக்கும். மறுபடியும் சொல்கிறோம், இந்த ஆட்டத்திற்கு காரணம் ஒருவேளை அதிமுக பிஜேபி கூட்டணி இருந்து விஜய்லாம் வரலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த அளவுக்குலாம் ஆட்டம் ஆட மாட்டாங்க, ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிருப்பாங்க. விஜய் ஒரு புதிய பிளேயர் வந்தவுடனே இவங்களுக்கு ஒரு நடுக்கம் வந்து போச்சு. ஐயோ விஜய் வந்து ஆதரவு பெருகிட்டே இருக்குது, நாளுக்கு நாள் பெருகிட்டே இருக்குது. இதை திமுகவால் எதிர்கொள்ள முடியல. அப்போ என்ன பண்ணலாம்? இதுவரை மக்கள் விரோத ஆட்சியாக நடத்திட்டு இருந்தோம், இனிமேல் ஓரளவுக்கு மக்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவோம். அதனால தான் இது கடைசி நேரத்தில் இந்த மாதிரியான இப்போ நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, வேணாம் பொங்கலுக்கு கொடுக்காம நம்ம வந்து ஏப்ரல் 14க்கு கொடுக்கலான்ட்டு. ஆனால் சிஎம் தான் விட அப்படியே இல்லை, பொங்கலுக்கும் கொடுக்கணும், மறுபடியும் ஏப்ரல் 14க்கு கொடுக்கணும். இதுதான் சிஎம்முடைய பிளான். ஏன்னா இப்போ பெந்நிறுவனம் கொடுத்த ரிப்போர்ட்டில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு வந்து அரசாங்கத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட பணமும் கொடுப்போம், நம்மளும் ஒரு 2000 ரூபா கொடுப்போம், எப்போது தேர்தல் காலத்தில் கொடுப்போம். அப்போ மக்களை பண மழையில் நினைய வைக்கிறோம் அப்படிங்கிறது அவங்களுடைய மெகா பிளானாக இருக்குது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், பொருளாதார அறிஞர் நிறைய பேர் ஜெயரஞ்சன்லாம் பேசிகிட்டு இருக்காரு. அவர் தான் தமிழ்நாட்டுடைய பொருளாதார மேதை. அவர் சொல்கிறாரு, ஏங்க கடன் வாங்கிட்டாங்கிறீங்களே, கடன் வாங்குறத பற்றி மக்களுக்கு என்ன கவலைன்ட்டு. நம்ம ஒன்றும் புரியல. என்னென்னா இன்றைக்கி வந்து பத்திரிக்கையாளர் ராம் சொல்கிறாரு, இது மாதிரி ஒரு ஆட்சியே இல்லை. என்னென்னா இங்கே நிறைய நிலை வைத்துவான்கள் எப்படி இருக்காங்கன்னா, அவங்கெல்லாம் ஒரு அறிவாளிகள் என்று தொடர்ந்து பேசப்பட்டு கொண்டு, ஜெயரஞ்சன்லாம் பெரிய ஆள்பா. ஆனால் அவங்க வந்து திமுகவுக்கு இப்படி முட்டு கொடுக்குறாங்க. அப்படிங்கும்போது ஏங்க கடன் வாங்கினா நம்ம தலையில் தான் விடியும். கடன் வாங்கி அந்த கடனை எப்படி கட்டுவாங்க? ஸ்டாலினோ உதயநிதி அவர்களோ இல்லை திமுக அமைச்சர்கள் யாராவது வேலைக்கு போய் கட்ட போகிறாங்களா? இன்னும் அவங்க சொத்துலேருந்து எடுத்து கொடுக்க போகிறாங்களா? நம்மகிட்ட தான் வரியாக வாங்குவாங்க. இப்போ குடிநீர் கட்டணமாகட்டும், எல்லா கட்டணமும் தொடர்ந்து ஏறிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த வருஷம் அதாவது ஒன்றிய அரசு சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருடமும் மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பிரகாரம் அந்த இதை ஏற்றணும், மின் கட்டணத்தை ஏற்றணும். மின் கட்டணத்தை இந்த தடவை ஏற்றிருக்காங்க சென்ட்ரல், ஆனால் ஸ்டேட் ஏற்றலை. ஏன்னா ஓட்டு வேணும். இந்த வருஷம் ஏற்றலை, போன வருஷம் ஏற்றினாங்க. இந்த வருஷம் ஏற்றலை, கவர்மெண்ட்டே பணம் கொடுக்குங்கிறாங்க. ஆனால் அடுத்தது இவங்க வந்தாங்கன்னா 2 பக்கம் ஏற்றுவாங்க, யாரும் ஒன்றும் கேட்க முடியாது. மகாராஷ்டிரா அரசு இதே மாதிரி பிட்னாவிஸ் வந்து பல அறிவிப்புகளை கொடுத்து ஆட்சிக்கு வந்தார். ஆட்சிக்கு வந்த 3 நாளில் பஸ் கட்டணம் 2 மடங்கு உயர்வு. இதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா. அதனால் தமிழக மக்கள் மிகவும் விழிப்பான மக்கள். கடைசி நேரத்தில் இவர்கள் பண்ணக்கூடிய இந்த அவசரமான வேலைகளுக்கெல்லாம் என்ன நினைக்க போகிறாங்கன்னு தெரியல. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மக்கள்கிட்ட காசு கொடுத்தா ரொம்ப சந்தோஷம். ஏன்னா மக்களின் பணம் மக்களுக்கு வர்றது ஒரு இதே இல்லை. இந்த 7000 கோடி அப்படிங்கிறது இன்றைக்கி ஆனால் தமிழக அரசுக்கு பெரும் சுமை தான். இது வந்து அங்கே இங்கெங்கெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணி கொடுக்க போகிறதா தகவல். அதாவது மக்கள் காட்டில் மழை, அதற்கு காரணம் விஜய் அப்படின்னு சொன்னால் மிக இல்லை. மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பாக ஒரு நல்ல தீர்ப்பை தருவார்கள், நான் உறுதியாக நம்புகிறேன். இந்த விஷயத்தில் கூட முதல் வருஷம் இவங்க அந்த கொள்முதல் பண்ணதில் அந்த வெள்ளம்லாம் எப்படி இருந்தது, இவங்க கொள்முதல் பண்ண லட்சணம் என்னங்கிறது எடுத்த ஃபஸ்ட்டு வருஷமே. இதை விட காமெடி என்னென்னா, சிஎம் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது ஒரு நிறுவனம் கொள்முதல் பண்ணுது. அந்த நிறுவனத்தின் மேலே இவர் புகார் பட்டியல் வாசிக்கிறார். அந்த நிறுவனம் வந்து தப்பு பண்ணுது, ஊழல் பண்ணுதுன்னு இதே ஸ்டாலின் சொல்கிறார். இவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அதே நிறுவனத்தை தேடி பார்த்து டெண்டர் கொடுக்குறாங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த நிறுவனம் இருந்தால் தான் கொள்ளடிக்க முடியும், வேறு என்ன சொல்கிறது. அதற்காக பல தளர்வுகளை பண்ணி, உங்களுக்கு தெரியும் வேட்டி சேலை பொங்கலுக்கு கொடுக்கறதுல அதுலேயே பாலிஸ்டர், உங்களுக்கு தெரியும் காந்தி அவர்கள் எவ்வளோ தப்பு பண்ணி அண்ணாமலையிலேருந்து எல்லோரும் அறிக்கை விட்டு பாலிஸ்டர் எவ்வளோ கலந்தது, அது எவ்வளோ கலந்தது, அதில் ஒரு கலப்படம். அந்த பக்கம் பார்த்தா ஆவினில் மனோ தங்கராஜ், அதில் கலப்படம். இதில் வந்து என்னென்னா விஞ்ஞான ரீதியாக என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் ரொம்ப தெளிவாக இங்கே இருக்கக்கூடிய திமுக தொடர்ந்து பண்ணும். தொடர்ந்து என்னுடைய வரலாறே அப்படி தான். மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சரியான முடிவு எடுப்பார்கள். நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.